கட்சி நிகழ்ச்சிகள், ஆய்வுக் கூட்டங்கள், கழக குடும்பங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள், ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு இடையில உங்களை எல்லாம் பார்க்க நேரத்தில், அதுவும் பழனியப்பன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை உங்களை எல்லாம் பார்க்க நேரத்தில் எனக்கே ஒரு ரிலாக்ஸ் ஏற்பட்டிருக்கு. நம்முடைய மகளிருக்கான திராவிட மாடல் அரசின் சார்பில் தீட்டப்படக்கூடிய திட்டங்கள் மூலமாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதனைகள் அடிப்படையாக வச்சு அந்த சகோதரியுடைய வெற்றிக்கான அடையாளமாக அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடத்தினோம். நீங்களும் அதை தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதேபோல நம்முடைய மகளிருக்கு கலைஞர் பெயரால் வழங்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை, அந்த தொகை 1000 ரூபாய் மாதம் மாதம் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆக நேரு விளையாட்டு அரங்கத்தில் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக கூடுதலாக 17 லட்சம் சகோதரிகளுக்கு அந்த 1000 ரூபாயை வழங்குகிற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறேன். ஏற்கனவே மகளிர் அணியினுடைய உரிமை தொகை, கலைஞர் பெயரால் வழங்கப்பட்ட அந்த உரிமை தொகை 1,13,00,000 பேருக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக மேலும் கூடுதலாக 17 லட்சம் சகோதரிகளுக்கு, அதாவது 1,30,00,000 பேருக்கு வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கையை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கைய உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அது இன்னும் உயரும் என்று கூட சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாளில் தான் இன்னொரு பெருமிதமான செய்தியும் வெளியாச்சு. அதை நீங்க தொலைக்காட்சியில், பத்திரிகைலாம் பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய ஜிடிபி, அந்த ஜிடிபி வளர்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக உருவாகி இருக்கு. இது ஏதோ நாங்கள் வெளியிட்ட அறிக்கை இல்ல, ரிசர்வ் வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ சோதனைகள், அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகள், அதில் குறிப்பா எஸ்ஆர்ஐ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.